வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாருமே தெரிஞ்சவங்க, எல்லாருமே என்னை மிகப்பெரிய மரியாதை கூட நடத்தக்கூடியவங்க. ஆனால் அவங்க கூட அந்த ஷூட்டிங் களத்தில் இருக்கும் பொழுது என்னை பார்க்கும்பொழுது ஒரு ஒரு பிரங்கையாக பார்ப்பாங்க. எப்போதுமே எனக்கு சிரிப்பு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் சிநேகன் சிரிப்பான், அவனுக்கு கஷ்டமே வராதான்னு கூட நிறைய இசையப்பாளர்கள் கேட்டிருக்காங்க. நான் சொல்லுவேன், சிரிக்கிறது என்னுடைய கிஃப்ட், காடு கொடுத்த கிஃப்ட், அதை தான் நான் மிஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில், அதுவும் அமீர் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இந்த 2 வருஷத்தில் எந்த டெக்னீஷியனும் சிரித்து நான் பார்த்ததே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. சிரிக்கவே முடியாது. 9 மணிக்கு கேமரா ஆன் அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கும் ஆஃப் சொல்கிற வரைக்கும் எவனுமே சிரிக்க மாட்டாங்க. அப்படியே மிகப்பெரிய ஒரு ஜெயிலுக்குள்ளே தனியாக அடைச்சி விட்டுச்ச மாதிரி இருக்கும். எனக்கு அது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா நான் சிரிச்சே பழகினவன், எதிரியை பார்த்தா கூட நான் சிரிச்சிருவேன். அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தவன். அதனால் அதெல்லாம் மீறி படங்கள் இன்றைக்கி வந்து சென்சார் முடிஞ்சு இன்றைக்கி வந்து திரைக்கு வந்துருச்சு. சென்சார் முடிஞ்ச உடனே எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஸ்நேகன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்கன்னாங்க. முன்னாடி என்னுடைய கேசட் ஆடியோ விழாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். என்னன்னா ஒரு பாட்டை நானே எழுதி நானே பாடி நானே ஆடியிருக்கேன். அதுக்கு அதை பார்த்து அத்தனை பத்திரிக்கையாளர்கள் ஒட்டு மொத்தமாக தியேட்டரில் எந்திரிச்சு நின்று கைத்தட்டி ஆர்ப்பரிச்ச போது இந்த 2 வருஷம் பட்ட கஷ்டங்கள்லாம் போயிடுச்சு. ஏன்னா ஒருவேளை இந்த பாராட்டுக்காக வேண்டி தான் இயக்குனர் ரவி நம்மளை இந்த மாதிரி படுத்தியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. எனவே ஒரு 10 படம் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம். இன்னுமே நான் நடிக்க போனால் கூட என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. எங்கே கேமரா வச்சுருக்காங்க, என்ன லென்ஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து மிகப்பெரிய அனுபவம் கிடச்சிருக்கு. இதுக்கு உண்மையிலே தேங்க்ஸ் டு அமீர், தேங்க்ஸ் டு சுப்பிரமணிய சிவா 2 பேர்த்து தான். ஏன்னா என்னை நடிக்க அழைத்து கற்றுக் கொடுத்தது அமீர். எனக்காக வேண்டி திட்டு வாங்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தது சுப்பிரமணிய சிவா. 2 பேர் தான் நான் தேங்க்ஸ். நான் தான் சொன்னேன், ஆரம்பத்தை சொன்னேன், அடுத்தது வந்து நடிப்பு நான் வந்து தொடரணும் அப்படிங்கிறது சூழலும் மற்ற நண்பர்களும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் நடிக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு 40 பேர் என்கிட்ட கதை சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஹீரோவை நடிங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னென்னா, இப்போ கூட நண்பர்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், எதை வச்சு என்னை நம்புகிறாங்க எனக்கு தெரியல. ஏன்னா நான் சாதாரண ஒரு கலைஞன், சாதாரண ஒரு கவிஞன். ஒன்று யாருக்கிட்டையும் நான் முகம் சுழிச்சு பேசினதில்லை. ஒருவேளை அதனால வேண்டி கதை சொல்கிறாங்கன்னு கூட நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே ஃபீலை வந்து சொன்னாங்க, எல்லா பேத்துடைய கதையும் நல்லா இருந்தாலும் ஒரு சில நண்பர்களுக்கு நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எப்படி பண்ணணும்னா, என்னுடைய கவிதைகளும் பாடல்களுக்கும் இடைஞ்சல் இல்லாத போது நான் நடிப்பை தொடருவேன். அது கூடிய விரைவில் உங்களுக்கே தெரியும். உண்மையிலே என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த பத்திரிகைகளும் எந்த ஊடகங்களும் கேட்காத கேள்வி என்கிட்ட, ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி இது. அதனால் வேண்டி கொஞ்சம் விரிவாகவே சொல்லிடுறேன் இதை பற்றி. என்னென்னு கேட்டிங்கன்னா, தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள்லாம் எங்களுடைய பரம்பரை எம்ஜிஆரோட அடிமைகள். ஏன்னா நாங்கள்லாம் வந்து அப்படி தான் இருந்தோம். அந்த வகையில் தான் வந்து அம்மாவை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டது. ஆனால் கால சூழ்நிலையில் என்னையும் அரசியல்வாதி ஆக்குனாங்க. என்ன சொல்லப்போனால், என்னுடைய தொகுதியில் எனக்கு சீட்டு தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப ஏன் மேலே அக்கறைப்பட்டவர்கள் சில பேர் இப்போ வேண்டாம், ரொம்ப சின்ன வயசு அப்படின்னாங்க. அதை மீறி வந்து சீட்டுகள் வந்து என்னுடைய திருவையார் தொகுதிக்கு எம்எல்ஏ சீட்டு நான் கேட்டேன். அப்போ எனக்கு என்னோடய ஏரியாவில் வந்து போலீஸ் ரிப்போர்ட்லேருந்து, மக்கள் ரிப்போர்ட்லேருந்து, இந்த ஜாதி ரிப்போர்ட்லேருந்து, ஏரியா ரிப்போர்ட் வரைக்கும் நம்பர் 1 இருந்துச்சு. அப்போ யார் ஸ்நேகன் கூப்பிடுங்க பார்க்கலான்னா, அவங்க அழைத்ததின் பேரில் தான் நான் போனேன். அப்படி அழைக்கும் பொழுது சும்மா போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பெரிய கவிதை. ஏன்னா பெண்ணாக இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணது, அவர்களுடைய இன்னொரு புற வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம், அரசியலுடைய வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம். ஒரு பெண்ணாக இந்த சமுதாயத்தில் போராடுவது எவ்வளோ சிரமம்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இப்போ எதிரணியில் வந்து திமுக அணியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வலிமை மிகுந்த, புலமை மிகுந்த, வல்லமை மிகுந்த தலைவர்கள். ஆனால் அதிமுகவில் அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த கட்சை கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்கன்னா அந்த ஒரே ஒரு பெண்மணியால் முடியுதுங்கிற ஆச்சரியம் எனக்கு எப்போதுமே உண்டு. இவ்வளோ பேர்த்தையும் சமாளிக்கிறாங்களே, இவ்வளோ பேர்த்தையும் அவன் டீல் பண்ணுறாங்களே அப்படிங்கிறத. அதனால வேண்டி அவங்க மேலே எனக்கு வந்து அந்த ஈடுபாடு உண்டு. அதுக்காக வேண்டி ஒரு கவிதை வேலை செய்து அதை கொண்டு போய் நான் கொடுத்த ஒரு மாதிரி பெட்டி மாதிரி அழகாக கொண்டு கொடுத்தேன். அதே மீறி எனக்கு வந்து அம்மா கூட சொன்னாங்க, எல்லாமே நல்லா இருக்குது, நீ தேர்தலில் நிற்கிறதுனா நில்லு, நான் உனக்கு சீட்டு தந்துடுறேன். ஆனால் நீ வந்து ரொம்ப சின்ன வயசாக இருக்குது, அரசியல் ரொம்ப மோசமான ஒரு ஏரியா, நீ பார்த்துக்கோ அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா நீங்கள் முடிவு எடுங்க அப்படின்னு.
ஆனால் அப்படி சொன்னாங்க. இப்போ இந்த வாட்டி வேண்டாம் அப்படின்னாங்க. அதனால தான் வந்தேன். ஆனால் கால சூழ்நிலையில் முழுக்க முழுக்க அரசியல்வாதியாகவே சித்தரிக்கப்பட்டது ஊடகங்கள். அதனால் வேண்டி என்ன ஒரு நஷ்டம்னா, எனக்கு நிறைய வாய்ப்புகள் இழக்கப்பட்டது. நிறைய பேர்த்துக்கு எதிரியானவன். இன்னும் சொல்ல போனால் என்னை அறிவாலயத்தில் என்னை செல்லப்பிள்ளை என்று சொன்னவர்கள் கூட என்கிட்ட பேச பயப்பட்டாங்க. ஆனால் இப்படியே இருந்தால் சினிமா வாழ்க்கை பாதிக்கும்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட நேராக போய் சொன்னேன். அம்மா நீங்கள் கோச்சிக்காதீங்க, நான் அரசியலை விட்டே வெளியில் வர்றேன், எனக்கு அரசியல் பற்றி வேண்டான்னு நானே சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்கேன். அவங்க சொன்னாங்க, ஒரு தாயாக நினச்சி சொல்லும்போது, நீ முதல்ல சினிமாவில் ஜெயிச்சிரு, வயசு உனக்கு நிறைய இருக்குது அப்படின்னாங்க. அதனால இன்றைக்கி எனக்கு எம்ஜிஆர் மேலே உள்ள மரியாதையும் ஜெயலலிதா உள்ள மரியாதையும் குறையலை. அதே நேரத்தில் எம்ஜிஆரோட அரசியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கலைஞரோட தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடித்தவர்களிடம் பிடித்ததை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும், அதுக்காக வேண்டிய ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த வகையில் தான் நான் அந்த பக்கம் போனதை தவிர அரசியல் நின்று எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி மினிஸ்டர் ஆகி அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன். ஏனென்றால் என்னுடைய மக்கள் பாமர மக்கள், என்னுடைய தொகுதி பாவப்பட்ட தொகுதி. எல்லாரும் வர்றவங்கெல்லாம் ஜெயிச்சுட்டு போயிட்டுருக்காங்களே, இன்னும் எங்களுடைய கிராமங்களில் கப்பிச்சாலைகளில் காலனி இல்லாத கால்களோடு நடந்து கொண்டிருக்கிற எங்கள் மக்களுக்கு என்னை மாதிரி ஆட்கள் மேலே வந்து செய்யலைன்னா யாருமே செய்ய மாட்டாங்க. எத்தனை இப்போ கூட பாருங்களேன், இன்றைக்கு ஆட்சியில் இன்றைக்கி நான் தமிழ்நாடு முழுக்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் ஊர் சாலைகள் இன்னும் தார் போட கூட முடியாமல், தார் சாலை கூட போட முடியாமல், திமுகக்குள்ளேயே ஏற்படுகிற உரசலால் அவங்களுக்குள்ளேயே போட்டியால் கிடக்க இன்னும் நாங்கள் சகுதியில் நடந்து தான் போயிட்டுருக்கோம். எங்கள் ஊருக்கு நடந்து போனால் என்னுடைய பேண்ட் சட்டை எல்லாமே சகுதி ஆகிடுது, அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதையெல்லாம் யார் கேட்கறது? அதற்காக வேண்டியாவது நம்ம அரசியலுக்கு வருவேன். ஆனால் இது காலம் இல்லை, இன்னும் நான் நிறைய ஜெயிச்சுட்டு வருவேன். அப்போ நான் திமுகவில் இருக்கேனா அதிமுகவில் இருக்கேனா காங்கிரஸ் எனக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கு மக்களுக்கு எந்த அணியினர் நல்லது செய்கிறார்களோ அவங்க பக்கம் நின்று கண்டிப்பாக நான் வருவேன். இப்போ நான் அரசியலை இல்லை. மற்றபடி தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதா எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ் என்கிற முறையில் கலைஞர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனோ தெரியவில்லை, அரசியல் என்று எடுக்கும்போது எம்ஜிஆரோட அரசியல் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். இதுதான்